ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து சுன்னத் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கம்சிஷன் எனப்படக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இது வந்து ஒரு மத சம்பிரதாயமாக சில மத குறிப்பேடுகளில் காணப்பட்டிருந்தாலும், சில இனங்களில் மத சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படையாக செய்து கொண்டிருந்தாலும், இதனுடைய நன்மைகள் வந்து மிக பெரிய அளப்பரிய நன்மைகள் கொண்டது. பொதுவாக வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பெர்சனல் ஹைஜீனிக்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது எல்லாராலையும் எப்பொழுதும் வந்து நம்ம வந்து அது செய்ய வந்து முடியாது. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத தொற்றுகள், பால்வினை நோய்கள், ஆண்குறி புற்றுநோய்கள், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அன்ஹைஜீனிக்னால் வந்து ஒரு ஸ்மெல் அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்மெல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு வந்து சிறுநீரக மண்டலம் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய சில பாதிப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் புற்றுநோய்கள்னாலேயும் சில வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. அதை வந்து தவிர்க்கிறதுக்காகவே இந்த சுன்னத்துங்கிற சர்க்கம்சிஷன் ஆப்ரேஷன் வந்து பொதுவாக வந்து ஆண்கள் செய்து கொள்வது வந்து மிகவும் வந்து ஏற்புடையது. இதில் அதனுடைய எப்படி இது பண்ணுறாங்க, என்ன செய்து இதில் யாரெல்லாம் பண்ணலாம், எந்த வயதில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே நேரம் வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி உதவி பண்ணி கொடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இஸ்லாம் மற்றும் ஜூவிஷ் மதங்களில், அதாவது யூத மத சம்பிரதாயங்களில் வந்து இந்த சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய சர்க்கம்சிஷன் வந்து ஆப்ரேஷன் வந்து ஒரு காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதே ஒட்டி இன்றைக்கி வந்து மற்ற மதத்தினர்களும் இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேசிக்காகவே இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நன்மைகள். சரிங்களா? அந்த நன்மைகள் வந்து அளப்பரியது. பொதுவாக வந்து ஆண்குறிங்கிற வந்து மர்மஸ்தானத்தை வந்து யாருமே வந்து கன்சிடர் வந்து பண்ணுறது கிடையாது. பொதுவாக வயது வர்ற வரைக்கும் வந்து எந்த ஒரு இளைஞர்களுக்கும் வந்து அதனுடைய விழிப்புணர்வுகள் வந்து இதாகாது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யூரின் போய் அந்த விந்தணுக்கள் சில இதுகள்லாம் சேர்ந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை ஒரு மாவு மாலை ஒரு பகுதி வந்து ஆண்குறிக்கும் அந்த தோலுக்கும் இடையில வந்து ஃபார்ம் ஆகி நின்றுக்கிற ஆரம்பிக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து இளம் வயதில். சரிங்களா? பிஃபோர் மெச்சூரிட்டியில் வந்து இந்த மாதிரி இது பண்ணக்கூடியது. ஆஃப்டர் மெச்சூரிட்டி இந்த இதில் வந்து இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமலே இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எரெக்ஷன்லாம் இதாகும்போது பாலியல் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு வந்து அந்த விரைப்புத்தன்மையில் இது பண்ணி வரும்பொழுது ஆண்குறியோட தோல் வந்து ரிட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். தோல் வந்து அதே நேரத்தில் வந்து ஒரு வலுக்கட்டாயமாகவோ முதல் முறையாகவோ உடல் உறவில் ஈடுபடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தோல் வந்து பிஞ்சு பிய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அதுதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு இது. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த இரத்தத்தின் வழியாக வந்து இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி, பால்வினை நோய்கள் மற்றும் வைரஸஸ்கள், கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் எல்லாம் வந்து நுழைவதற்கு வந்து அதிக ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சு கொடுக்க வைக்குது. சரிங்களா? இது வந்து நான் சொல்கிறது வந்து மிடில் ஏஜ் குரூப்புக்கு. அடுத்து ஓல்டு ஏஜ், அது ஏறத்தாழ 40 வயதை கடந்தவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஓரளவு அந்த பாலியலில் கொஞ்சம் நாட்டங்கள் வந்து குறைய ஆரம்பித்தோன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதில் போகும் பொழுது சர்க்கரை ஆதியோட அளவுகள் வரும் பொழுது ஆண்குறியோட நுனித்தோல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெடிப்புகள் வந்து இதாகிட்ருக்கும். இந்த பிரச்சனை வந்தவங்களுக்கு தான் அதனுடைய ரியாலிட்டி வந்து தெரியும். எல்லோரும் சொல்லிட்டு போயிடுவோம், அது கடந்து போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து யூரின் போகிறக்கோ அல்லது இந்த மாதிரி உடலுறவு பண்ணுறக்கோ அந்த தோலை இழுக்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஒரு வலி ஏற்படும். ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பு பெயின் வந்து ஒரு கட்டிங் பெயின் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். இதனால் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து ஹைஜீனிக் இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்து கழுவக்கூட ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை இதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களும் வந்து தினசரி இதில் வந்து
கழுவுவது வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சோப்பு, இந்த மாதிரி யூரினோடைய இது டெப்பாசிட்டு, நம்ம நார்மலாக உடம்புலேருந்து வரக்கூடிய சில பஸ்ஸல்ஸு, இவைகள் எல்லாமே போய் 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 அதில் போய் டெப்பாசிட் ஆகி இருக்க ஆரம்பிச்சுக்கிறோம். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னருக்கும் கூட தீங்கு விளைவிக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால வந்து பெர்சனலாக வந்து நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பொதுவாக வந்து அது இயற்கையான ஒரு பகுதி தானே ஒழிய, பட் இன்றைக்கி நம்ம யாருமே அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து கிடையாது. சரிங்களா? மெயின்டைன் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. இதே இது பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் புலிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலோட உட்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கும், ப்ரொடக்டிவிட்டியாக அமைஞ்சிருக்கும். ஆண்குறி தனது பணியை செய்துவிட்டு வெளியில் போய் செய்துவிட்டு திருப்பி வந்து உள்ளே வந்து சேஃப்டியாக வந்து உட்காந்துக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது. ஆண்குறி அந்த உடல் உறவு பண்ணும்போது அந்த நுனித்தோல் வந்து வெளியில் வந்துட்டு திருப்பி வந்து கவரேஜ் ஆகிக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள், அழுக்குகள், டெட் செல்ஸு, இதெல்லாம் ஆப்போசிட் பார்ட்னருடைய சில தீங்கிழைக்கக்கூடிய சில டெட் செல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து உட்கார ஆரம்பிச்சுக்கிறோம். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து வர ஆரம்பிக்கும். அன்ஹைஜீனிக்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பினைல் கேன்சரு, ஆண்குறியை ரிட்ராக்டபிள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், இதனால் காய்ச்சல், இந்த மாதிரியான இது தாம்பத்தியத்தில் வந்து பயம் உண்டாகக்கூடியது. எப்படி பயம் உண்டாகுன்னு கேட்டால் ஆண்குறி இழுக்கும்போது அந்த ஸ்ப்ரிங் உள்ள தோல் வந்து என்னன்னு ஸ்பிரிங்டர் தோல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக கட்டிங் பெயின் வந்து கொடுக்கும். அந்த வலியை வந்து மறக்கவே மாட்டாங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து மத சம்பிரதாயத்தின் அடிப்படையில் வந்து இதை வந்து ஒரு கட்டாயமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை வந்து சின்ன வயதிலே செய்து கொண்டோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து, ஏன்னா நம்ம ஏற்கனவே 3 கட்டமாக சொல்லிட்டோம். 3 கட்டமாக இளம் வயது வரைக்கும் அவங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸ்பெக்மா இதெல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் அடல்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, ஓல்டேஜில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு 3 வகையாக சொல்லிட்டோம். அப்போ வந்து இதில் வந்து நம்ம இளம் வயதிலேயே செய்து கொள்ளுவது வந்து மிகவும் சால சிறந்தது. இதனால் என்ன நன்மைகள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரிரு நாட்கள் வலி இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 15 நாள் பெயின் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மாறிடும். குழந்தையாக இருக்கும்போது அதை பற்றி கூட தேவையில்லை, பேரண்ட்ஸ் நம்மளை வந்து கவனிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு 15 டேஸ் கழித்த பிறகு இதனால் வந்து என்ன நன்மைகள் கேட்டிங்கன்னா ஈஸி டு வாஷ், அதான் மெயின். நம்ம ஈஸியாக வந்து ஹைஜீனிக் பண்ணுவதற்கும் அந்த உறுப்பை வந்து கழுவுவதற்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ஃபங்க்ஷன் ஆகிக்கிறது. உடலுறவு பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷனுடைய சான்சஸை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்காக ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 100 இது வர்ற இடத்துல வந்து ஒரு 70% வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் முதல் முறை பண்ணக்கூடிய உடல் உறவும்போது ஆண்குறி தோல் கிழிந்து ஏன்னா எல்லாருமே மனைவிட்ட பண்ணுவாங்க, திருமணம் ஆகிட்டு பண்ணுவாங்கன்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்ட்னர் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதனால் சில பால்வினை நோய்கள், சந்தர்ப்பவாத நோய்கள் இவைகள்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம். அதை வந்து இது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து பீமோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண்குறி நுண்தோல் இறுக்கம், முன்தோல் இறுக்கம், அதே நேரத்தில் வந்து அந்த ஆண்குறி வந்து வெடிப்பு, பினைல் கேன்சர், அதுகள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக கம்மி. அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு ப்ரொசீஜர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து லேசர் கட்டிங் முறையில் வந்து தகுந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட நீங்கள் அணுகுனீங்கன்னா இன்றைக்கி லேசர் முறையில் வந்து கூட வலியே இல்லாமல் அந்த தோலை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை காட்டிலும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பெயினில் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் இது விளைவிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நன்மைகள் வந்து மிகப்பெரிய நன்மைகள். இதற்கான நிறைய மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து இது வந்து செய்வது வந்து தவறு வந்து கிடையாது. உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்கு இது வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வாக அமையுது.
சரிங்களா? இதில் வந்து ஓரளவு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும். இந்த சுன்னத்து செய்யாதனால, சர்க்கம்சிஷன் செய்யாதனால என்னென்ன பாதிப்புகள் வந்து வருங்கிறதை நான் சொல்லிட்டேன். 3 ஏஜ் குரூப்பாக பிரிச்சும் கூட நான் வந்து சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.